ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. வரக்கூடிய ஆர்ஆர்பி, குரூப் டி, என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட் 3 அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ இதே பேட்டர்னில் வரக்கூடிய தேர்வு கேட்பாருங்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் ஆர்ஆர்பிக்கான ஸ்டடி பேக்கேஜ் பண்ணுறோம். இதில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 புக்ஸ் கொரியரில் அனுப்பிச்சிடுவாங்க. இது இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் பிடிஎஃபாகவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடுவோம். இதுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1999 மட்டும்தான். ஃப்ரீ டெலிவரி தான். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் வந்து கொரியர் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், 3 ஆண்கள் ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்க முடியும். அதே சமயம் 6 பெண்கள் அதே வேலையை 5 நாட்களில் செய்து முடிக்க முடியும் எனில் 5 பெண்களும் 3 ஆண்களும் எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்? ஓகேவா? அப்ப இங்க கொடுக்கும்போது தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஆனா கேட்கும்போது என்ன பண்றாங்க, 2 பேரும் சேர்ந்துதான் செய்யறாங்க. ஓகேங்களா? அப்ப 2 பேரும் கம்பேரிசன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆண்கள், 3 ஆண்கள் 6 நாட்களா? அப்ப 3 × 6 இது வந்து என்னது, ஆண்கள். அப்ப பெருக்கன் எவ்வளவு வரும்? 18 இஸ்டு. அடுத்து இங்கிட்டு பெண்கள் எவ்வளவு வருது? 6 × 5 எவ்வளவு வருது? 30. அப்ப 18 இங்க 30. இதை அடிக்கலாமா? இப்ப என்ன வரும்? 3 18 5 30. அப்ப 3 ஆண்கள் 5 பெண்களுக்கு சமமாக வேலை பார்க்குறாங்க. அப்ப 3 ஆண்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல 5 பெண்கள் அந்த வேலையை பார்த்தாதான் கரெக்டா அந்த வேலை முடியும். அவ்வளவுதான். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 3 ஆண்களா? அப்ப இந்த 3 ஆண்கள் போல எத்தனை பெண்கள் வேலைக்கு வைக்கலாம்? 5 பெண்களை வேலைக்கு வைக்கலாம். அப்ப இந்த 5 பெண்கள் ஒருவேளை என்ன பண்ணாங்க, 6 நாள்ல முடிப்பாங்க. ஓகேங்களா? அப்ப 5 பெண்கள் ஒருவேளை என்ன பண்றாங்க, 6 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப கொஸ்டின் பாருங்க, 5 பெண்களும் 3 ஆண்களும். அப்ப இந்த 3 ஆண்கள் பதிலா எத்தனை பெண்கள் வேலைக்கு வைக்கணும்? 5 பெண்களை வேலைக்கு வைக்கணும். ஏன்னா 3 ஆண்கள் 5 பெண்களுக்கு நிகர். ஓகே, 3 ஆண்கள் பதிலா 5 பெண்கள். அப்ப ஆல்ரெடி ஒரு 5 பெண்கள் இருக்காங்க. இப்போ ஒரு 5 பெண்கள் மொத்தம் ஆயிடுச்சு. இப்ப 10 பெண்கள் எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க? அப்ப 5 பெண்கள் 6 நாள்ல முடிச்சாங்கன்னா 10 பெண்கள் எத்தனை நாள் முடிப்பாங்க? ஸோ ரெண்டையுமே பெருக்கிட்டு அப்படியே டிவைட் பண்ணுங்க. எவ்வளவு வரும்? 4 5 2 10, 4 2 3 2 6. அப்ப எத்தனை நாள் முடிப்பாங்க? 3 நாள்ல முடிப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இங்க என்ன பண்ணுவோம், கம்பேரிசன் பண்ணி இத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் நிகரா வேலை பார்ப்பன்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணலாம், ஏதாவது ஒண்ணுல நம்ம மாத்தி ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இரண்டாவது உறுப்பு முதல் உறுப்புடன் கொண்டுள்ள தொடர்பை போல 6வது உறுப்பு 5வது உறுப்புடன் கொண்டுள்ள தொடர்பை போல அதே விதமாக 3வது உறுப்புடன் தொடர்புள்ள தெரிவை கண்டறியும். ஓகேங்களா? அப்ப இது வந்து இங்க உள்ள தொடர்பு 6ல இருந்து 27, 12ல இருந்து 50 வந்த மாதிரி 8ல இருந்து எனக்கு எந்த நம்பரும் கேட்கலாம். ஓகே, இது நார்மல் தான். என்ன பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்? விகித சமம் பேஸ் பண்ணியே கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஒண்ணு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 4 நம்பர் எடுத்தாலும் சரி, லாஸ்ட் 4 நம்பர் எடுத்தாலும் சரி, எதுல ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் 4 நம்பர் எடுக்கிறேன். அப்ப எனக்கு என்ன வருது? 6:27 8 கொஸ்டின் மார்க். என்ன பண்ணலாம், விகித சமம் என்ன பண்ணுவோம், சென்ட்ரல் ரெண்டையும் பேருக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பேருக்கு. அப்ப எனக்கு என்ன வரும்? 27 × 8. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரும் 6 × x. இப்ப அடிக்கலாமா? 2 3 6, 9 3 27, 1 2 4 2 8. அப்போ 9 நாங்க எவ்வளவு வரும்? 36. அப்ப எக்ஸ் கொஸ்டின் மார்க் தான் என்ன ஆன்சர்? எனக்கு 36 வரும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, 12600 p³ × q² × r² × s என்பதில் PQR மற்றும் S ஆகியவை ஏறு வரிசையில் உள்ள அடுத்தடுத்த பகா எண்கள் எனில் 3b + 2q - r + s இன் மதிப்பு காண்க. ஓகேவா? அடுத்தடுத்த பகா எண்கள் சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன நம்பர் ஸ்டார்ட் பண்ணீங்களோ கண்டினியூஸா அந்த 4 நம்பர் தான் எழுதணும். இப்ப நான் 2ன்னு எழுதுனா 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7. ஓகேங்களா? இப்ப இதுதான் கண்டினியூஸா உள்ள பகா எண்கள். ஓகே, ஏறு வரிசை உள்ள பகா எண்கள். இதவே நம்ம 3ன்னு எடுத்தீங்கன்னா 3, 5, 7, 7க்கு அப்புறம் வரும் 11 வரும். ஓகேங்களா? இப்படிதான் 4 எண்கள் இருக்கு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த 4 எண்களை போட்டு செக் பண்றேன். சப்போஸ் இது வரலன்னா நெக்ஸ்ட் இது நம்ம போய். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது பி வந்து எவ்வளவு? PQRS. ஓகேங்களா? அப்ப B யோட மதிப்பு 2ன்னு போடலாமா? அப்ப 2³ × Q மதிப்பு எவ்வளவு? 3² × R மதிப்பு 5² × S ஓட மதிப்பு எவ்வளவு? 7. இப்ப என்ன பண்ணலாம், 2 கியூப் எவ்வளவு? 8,
இங்க எவ்வளவு 9, இங்க 25, இங்க 7. ஓகேங்களா? இப்ப பெருக்கலாமா? எவ்வளவு வரும்? இங்க 72. ஓகேங்களா? அப்ப 8 9 72. அப்ப இங்க ஒரு 25. அப்ப 72 இன்ட்டு 25, இங்க ஒரு 7 இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? மொத்தமா பெருக்கலாம். அப்ப 72, இங்க ஒரு 7, இங்க ஒரு 25. அப்ப 72 25 7 எனக்கு வரும்னா 175. ஓகேங்களா? பெருக்கலாம். 10, இங்க ஒரு 1, 15, மீதி 1, 3, 35, 3, 49, 52, 5, 7னா 12. அப்ப 0 0 6 2 1 12600 வருதுங்களா? வருது. அப்ப PQRS எனக்கு இதுலயே வந்துருச்சு. அப்ப எனக்கு இதுவே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இப்ப நான் அடுத்தது போக தேவையில்லை. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாம். இப்ப என்ன கொஸ்டின் கேட்டாங்க? 3P plus 2Q minus R plus S. அப்ப B யோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 2. அப்ப 2 என்ன பண்ணும்? B யோட மதிப்பு 2 தானே? மூவி 2 6 பிளஸ் Q யோட மதிப்பு எவ்வளோ? 3. அப்ப Q யோட மதிப்புனா 2 3 6 மைனஸ் R யோட மதிப்பு எவ்வளோ? 5 பிளஸ் S யோட மதிப்பு எவ்வளோ? 7. இப்போ என்ன பண்ணலாம்? பிளஸ் நம்பர்லாம். இது பிளஸ் நம்பர், இதுவும் பிளஸ் நம்பர், இதுவும் பிளஸ் நம்பர். அப்போ கூட்டினா எவ்வளோ வரும்? 12 19 மைனஸ் 5. அப்போ ஆன்சருக்கு எவ்வளோ வரும்? 14. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், கீழே ஒரு கூற்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து 4 முடிவுகள் விருப்ப தெரிவுகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. கொடுக்கப்பட்ட கூற்றின் அடிப்படையில் எந்த முடிவு சரியானது? சரியான முடிவு தான் எடுக்கணும். இல்லை நம்ம அசம்ஷன் இது வந்து வரலாசா அப்படின்னு எடுக்கக்கூடாது. சரியா இருந்தா எடுக்கணும், இல்லை எடுக்கக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் தான், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஓகே, இது வரைக்கும் பாருங்க. அப்போ இது வரைக்கும் ஒரு இதை எடுங்க. ஓகேங்களா? அப்போ ஏ கிரேட்டர் தென் எஸ், கிரேட்டர் தென் ஈக்குவல் டி, கிரேட்டர் தென் எஃப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வந்து குறைஞ்சிக்கிட்டே போதா. இதே என்ன பண்ணுங்க? இதே மாதிரி கிரேட்டர் தென் மாத்துங்க. எப்படி மாத்தலாம்? ஓகே பாருங்க. ஹச்சா, ஹச் தான் பெருசு. எதோட பெருசு? ஜியை விட ஹச் பெருசு. ஜி வந்து சாரி எஃப் விட கிரேட்டர் தான் ஈக்குவல். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? அனைத்துமே ஒரே பக்கம் குறிட்டுக்கு மாதிரி மாத்தி வச்சுக்கணும். ஓகேவா? இது அப்படியே மாத்திடலாமா? ஜி லெஸ் தென் ஹச், ஹச் கிரேட்டர் தென் ஜி. ஓகேங்களா? அதே மாதிரி லெஸ் தென் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எஃப்னு மாத்திடும். அவ்வளவுதான். இப்போ ரெண்டுமே எடுத்தாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. டி டி என்ன இருக்கு? டி கிரேட்டர் தென் ஜி. டி கிரேட்டர் தென் ஜி சொல்ல முடியுமா? டி கிரேட்டர் தென் ஜின்னு கரெக்டாக என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகேவா? நானும் அசியூம்ஷன் பண்ணி எடுக்கக்கூடாது. இதை வந்து இங்கே தூக்கி போடலாம், அப்போ வரும் அப்படிலாம் போடக்கூடாது. ஓகேவா? சரி, எனக்கு கரெக்டாக அசியூம்ஷன் பண்ணி இது எடுக்கக்கூடாது. அப்போ எனக்கு இது வராது. அடுத்து எஸ்ஸும் ஹச்சும் எனக்கு சமம். எஸ்ஸும் ஹச் எனக்கு சமமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜி. அப்போ ஏ இங்கே ஜி இருக்கு. அப்போ ரெண்டுமே எனக்கு வர வாய்ப்புகள் இருக்கா? இல்லை. எஸ் கிரேட்டர் தென் எஃப். இப்போ பாருங்க, எஸ் கிரேட்டர் தென் எஃப். அப்போ எஸ் பெருசு தானே? ஏன்னா எஃப் விட டி பெருசு. ஓகேங்களா? இப்போ பெருசாகும் போது இதை விட இது சமமா இருக்கலாம், இல்லைன்னா அதிகமாகவும் இருக்கலாம்ல. எனக்கு இது பெருசுன்னு வந்தாலும் எஸ்ஸும் கண்டிப்பா என்ன இருக்கணும்? பெருசா தான் இருக்க முடியும். அப்போ எஃப் விட எஸ் பெருசு தான். அப்போ ஆன்சர் தான் கரெக்ட். ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, நீங்க என்ன பண்ண? இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா ஒரே பக்கம் குறிட்டு வர மாதிரி மாத்திக்கிட்டா உங்களுக்கு எளிதாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து அறிக்கைகள் பாருங்க. அனைத்து புத்தகங்களும் காகிதங்கள், அனைத்து மரங்களும் காகிதங்கள், அனைத்து காகிதங்களும் மறுசுழற்சி செய்யக்கூடியவை. அப்ப அனைத்து புத்தகங்களும் அனைத்து மரங்களும், ஓகேவா? அனைத்து புத்தகங்களும் அனைத்து மரம் என்ன? காகிதம் தானே? அப்ப அனைத்து புத்தகங்களும் அனைத்து மரங்களும் எனக்கு என்னது? காகிதம். அனைத்து புத்தகங்களும் காகிதம், அனைத்து மரங்களும் காகிதம். அப்ப அனைத்து காகிதங்களும் எனக்கு என்ன பாத்தீங்கன்னா மறுசுழற்சி செய்யக்கூடியவை. ஓகே, இதுதான் அவங்க கொடுத்த அறிக்கை. முடிவு பார்க்கலாம். சில புத்தகங்கள் மரங்கள், புத்தகத்துக்கு மரமும் சம்பந்தமே இல்லை. அப்ப சில புத்தகங்கள் மரங்கள் என்பது எனக்கு வராது. அடுத்து அனைத்து மரங்களும் மறுசுழற்சி செய்யக்கூடியவை. கரெக்ட் தானே? அனைத்து மரங்களும் எனக்கு என்னது? மறுசுழற்சி செய்யக்கூடியவை தான். அப்ப எனக்கு இது சரி. அப்ப ஆன்சர் அது முடிவு 2 மற்றும் எனக்கு பின்பற்றுது. முடிவு 2 மற்றும் பின்பற்றுது. அடுத்து திசைகள் கொஸ்டின் பாருங்க. அசுதேஷ் தனது வீட்டிலிருந்து வடக்கு நோக்கி 90 மீட்டர் நடக்கிறார். ஓகே, அப்ப இங்க இருக்க சென்டர் பாயிண்ட் இருக்கும். வடக்கு நோக்கி எவ்வளவு? 90 மீட்டர். ஓகே, 90 மீட்டர் போயிடுச்சு. இப்ப ஸ்டார்ட் பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். இப்ப இங்க வந்துட்டாரு. அதன் பிறகு என்னப்பா? இடதுபுறம் திரும்பாரு. ஓகே, வலதுபுறம் எங்கிட்டு போகும்? அப்ப இடதுபுறம் எவ்வளவு வரும்? 10. ஓகே, இப்ப இங்க வந்தாச்சு. அடுத்து மீண்டும் இடதுபுறம் எவ்வளவு? 150. அப்ப இங்க இருந்து இடதுபுறம் இது வரைக்கும் 90. அப்ப கொஞ்சம் கூட வச்சுக்கோ, 150.
அப்ப மீண்டும் இடதுபுறம் எவ்வளோ 130 அப்படிங்கிறது 130. சாரி இது 110. சாரி இது எவ்வளோ 110. எவ்வளோ 130னா கொஞ்சம் கூட வரும். அப்ப 130. இப்ப இங்க வந்துட்டாரு. எனில் ஆரம்ப புள்ளியின் அடிப்படையில் அசுதேஷ் இப்போது எந்த திசையில் இருக்கிறார்? ஓகேங்களா? எனக்கு இப்ப பாருங்க, ஏன்னா இது 110, இது மொத்தம் 130. அப்ப நேர்கோட்டுல கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. அப்ப எனக்கு இது எந்த திசையில வரும்? இது எந்த திசையில வரும்? இங்கிட்டு உள்ளது கிழக்கு, இங்க உள்ளது என்னது தெற்கு. அப்ப தெற்கும் கிழக்கு நடுவுல என்ன வரும்? தென் கிழக்கு. அப்ப ஆரம்பித்த இடத்துல தற்போது பார்க்கும் எனக்கு என்ன திசையில இருக்கும்? தென் கிழக்கு திசையில இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட எழுத்து எண் குறியீட்டில் பிளேட் 45, பிளேக் 13 எனில் பேஸ்ட் என்பது எவ்வாறு எழுதப்படும்? பார்க்கலாமா? பிளேட் நம்பர் போடலாம். எனக்கு எவ்வளோ ஒரு 45 வரணுமா? 45 எப்படி இருக்கு பார்க்கலாம். பீன் எவ்வளோ 16, 12, 1, 20, 5. இது ஃபுல்லா கூட்டுங்க. கூட்டின எவ்வளோ வரும்? 28, 29, 34, 54 வருது. கூட்டின எவ்வளோ வருது? 54. ஆனா இங்க எவ்வளோ இருக்கு? 45 தானே இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? இந்த 54 ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. அப்ப எவ்வளவு வரும்? 45. ஓகேங்களா? அப்ப எப்பயும் போல எண்களை போட்டுட்டு கூட்டிட்டு அந்த மதிப்பை திருப்பி போடணும். அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி இங்க ஒரு செக் பண்ணிக்கலாம். பாருங்க, பீனா எவ்வளோ 2, எல்லுனா 12, ஈனா 5, ஏனா 1, கேனா 11. இப்ப கூட்டுங்க. 14, 19, 20, 31. அப்ப 31 3 போட்டா 13 வருதா? வருது. அப்ப எழுத்துக்கான எண்களை போட்டு கூட்டிட்டு அதை திருப்பி போடணும். இப்ப பேஸ்டுகள் வரும். பீனா 16, ஏனா 1, எஸ்னா 19, டீனா எவ்வளோ 20, ஈனா எவ்வளோ 5. அப்ப 20, 40, 56, 61. அப்ப 61 3 போட்டா 16. அப்ப ஆன்சர் எது வரும்? 16. நெக்ஸ்ட், ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை ரூபாய் 1820 மற்றும் அதன் விற்பனை விலை 1420 ஆகும். தள்ளுபடி சதவீதத்தை காணுங்க. ஓகேவா? அப்ப குறைச்சுதான் விற்கிறாரு. அப்ப எவ்வளவு குறைச்சு விற்கிறாரு மட்டும் பாருங்க. எவ்வளவு குறைச்சு விற்கிறாரு? 1820. எவ்வளவு விற்கிறாரு? 1420. அப்ப ரெண்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 400 ரூபாய் வகுத்தல். அப்ப ஆரம்ப விலை எவ்வளோ? 1820 இன்ட்டு 100. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இரண்டு விலைக்கும் உள்ள வித்தியாசம், அடுத்து குறித்த விலை போட போறோம் இன்ட்டு 100. இப்ப அடிக்கலாம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அடுத்து என்ன? 2 அடிச்சோம்னா எவ்வளோ வரும்? இங்க 20, இங்க எவ்வளோ வரும்? 91. அப்ப 20 இன்ட்டு 100 எவ்வளோ வரும்? 2000 வகுத்தல் 91. ஸோ டேரக்டா 91 அடிங்க. ஓர் 91 91, 200ல 2 91 182. மீதி எவ்வளோ வரும்? 18 0. அப்ப இங்க ஒரு ஜீரோ போட்டு ஓகே 180. 180ல எத்தனை 91 இருக்கும்? ஒரே ஒரு 91 தான் இருக்கும். அப்ப மீதி எவ்வளவு வரும்? 89. அப்ப ஜீரோ சேர்ப்போம். ஜீரோ சேர்த்தா பாயிண்ட். அப்ப 890 எவ்வளவு வரும்? 9 கிட்ட வரும். அப்ப 21.9% வரும். இதன முழு நம்பர் எப்படி சொல்லலாம்? 22% சொல்லிக்கலாம். அப்ப எத்தனை சதவீதம் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க? 22% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அடுத்து 4, 6, 7, 3, 4 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கமும் ஏறு வரிசையில் இடமிருந்து வலமாக அமைக்கப்படும் போது அசல் எண்ணுடன் ஒப்பீடுகள் எத்தனை இலக்க நிலை மாறும்? எத்தனை இலக்க நிலை மாறும் தான் கேட்குறாங்க. அப்ப 4, 6, 7, 3, 4. ஓகேங்களா? இது அனைத்து இலக்கத்தை என்ன ஏறு வரிசையில் தான். ஃபர்ஸ்ட் என்னது 3, அடுத்து அது 4, இன்னொரு 4, 6, 7. ஓகேங்களா? எத்தனை இலக்க நிலை மாறுது பாருங்க. ஃபர்ஸ்ட் இது மாறுது, இங்கேயும் மாறுது, இங்கேயும் மாறுது, இங்கேயும் மாறுது, இங்கேயும் மாறுது. அனைத்துமே தான் மாறுது. அப்ப எத்தனை மாதிரி இருக்கு? மொத்தம் 5 எண்கள் தான் இருக்கு. அப்ப 5 எண்களோட நிலையும் எனக்கு மாறுது. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு வகுப்பின் 28 மாணவர்களும் வடக்கு நோக்கி நேர் வரிசையில் இருக்கிறார்கள். ஜெய் வலது முனையிலிருந்து 14வது இடத்தில் உள்ளார். அதே சமயம் பேலா இடது முனையிலிருந்து 12வது இடத்தில் உள்ளார் எனில் ஜெய் மற்றும் பேலா இடையே எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க? கண்டுபிடிக்கலாமா? அப்ப பாருங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 28 மாணவர்கள் இருக்காங்களா? அப்ப இந்த ஜெய் பாத்தீங்கன்னா வலது முனையில இருந்து 14, வலது முனையில இருந்து 14. இவன் வேலா பாத்தீங்கன்னா இடது முனையில இருந்து 12. ஓகேங்களா? அப்ப இங்க இருந்து ஒரு 12, இங்க இருந்து ஒரு 14. மொத்தம் எத்தனை பேர் ஆயிடுச்சு? 26 பேர் ஆயிடுச்சுல. அப்ப
இப்ப இடையில எத்தனை பேர் இருப்பாங்க? இப்ப இப்ப வரைக்கும் ஒரு 12 பேரு, இங்க ஒரு 14 பேர். ஓகேவா? அப்ப 12, 14, 26 பேர் போயிட்டாங்க. மீதி இடையில எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 2 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா மொத்தமா கூட்டினாலும் வரும் 28 வருமா? அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் அது 2 பேர் இடையில இருப்பாங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ஒரு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து எத்தனை எழுத்துக்கள், அதற்கு உடனடி முன்னால் ஒரு சின்னத்தையும் உடனடி பின்னால் ஒரு எழுத்தையும் கொண்டுள்ளன. ஓகேவா? அப்ப ஒரு எழுத்து, ஒரு எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஒரு சின்னம், உடனடி பின்னா என்னது? எழுத்து. அப்ப கான்செப்ட் என்னது? ஒரு சின்னம் இருக்கணும், 2 எழுத்து வரணும். ஓகேங்களா? சின்னம்னாது குறியீடு. இப்ப ஒரு குறியீடு இருக்கு, ஆனா ஒரு எழுத்து தான் இருக்கு. இங்க குறியீடா வருது, இங்க ஒரு குறியீடு ஒரு எழுத்து தான். ஒரு குறியீடு ஒரு எழுத்து, ஒரு குறியீடு ஒரு எழுத்து. அடுத்து ஒரு குறியீடு 2 எழுத்து, ஒரு குறியீடு 2 எழுத்து. அடுத்து எழுத்தா வந்துட்டே இருக்கு. இங்க ஒரு குறியீடு 2 எழுத்து. அடுத்து குறியீடு வருது. ஓகே, ஒரு குறியீடு 2 எழுத்து. அப்ப எத்தனை வந்திருக்கு எனக்கு? 3 எனக்கு வருது. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 3. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. இது ஆப்ஷன். ஓகே, எனக்கு இந்த 2 மாதிரி இந்த கீழ் ஆப்ஷன் எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. பாருங்க, ஏ பி ஃபர்ஸ்ட் அப்ப ஏ பி ஒன்னு கூடுது, சி டி ஒன்னு கூடுது, ஆர் எஸ் ஒன்னு கூடுது. அப்ப என்ன இருக்கு? ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொன்றும் கூட்டினாலே போதுமா? அப்ப ஹச்சுக்கு அப்புறம் ஐ வரணும், இங்க எஸ் இருக்கு வராது. எம்முக்கு அப்புறம் என் கரெக்ட், கியூக்கு அப்புறம் ஆர் கரெக்ட், எஃப்க்கு அப்புறம் ஜி கரெக்ட். அப்ப எதுதான் வரும்? எனக்கு எம் கியூ எஃப் என் ஆர் ஜி எனக்கு மாறல. ஏன்னா ஒவ்வொரு நாள் கூடுது. ஃபர்ஸ்ட் ஒன்று கூடுது, செகண்ட் பார்க்கும் ஒன்று கூடுது, தேர்ட் பார்க்கும்போது ஒன்று கூடுது. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் எங்கே தான் இருக்கு? எனக்கு செகண்ட்ல தான் இருக்கு. இப்போ பாருங்க, எஸ் டி வருதா? வரல. ஓனா பி வரணும், வருதா? வரல. ஓகேங்களா? அப்ப செகண்ட் ஆப்ஷன் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 40 வகுத்தல் 2 5 வகுத்தல் 4 என்று 125. அப்ப 40 வகுத்தல் ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணலாம். அப்ப 2 5 என்ன பண்ணலாம்? 2 5 எவ்வளவு வரும்? 2 4 8 16 32. இப்போ 32 வகுத்தல் 4 இன்ட்டு 125. ஓகே, 32 வகுத்தல் 4 எவ்வளவு வரும்? 8. அப்ப 40 வகுத்தல் 8 இன்ட்டு 125. இப்ப 40 வகுத்தல் 8 எவ்வளவு வரும்? 5. அப்ப 5 இன்ட்டு 125. அப்ப பெருக்கல் எவ்வளவு வரும்? 625. அப்ப ஆன்சர் 625. அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8இன் 2 தொடர்ச்சியான மடங்களின் கூட்டுத்தொகை 56. இந்த 2 மடங்களில் எது பெரியதுங்க? ஓகே, 8இன் 2 தொடர்ச்சியான மடங்கு சொன்ன மடங்குன்னா ஒண்ணு இல்லப்பா, வாய்ப்பாடு. 8வது வாய்ப்பாடுல தொடர்ச்சியான 2 நம்பர் என்ன வரும்? இப்ப 8 16 கூட்டினா எவ்வளவுதான் வரும்? 24 வராது. இதுக்கப்புறம் 8இன் மடங்குனாது 24. 16 24 கூட்டினா 40 வருது, 56 வரல. இப்ப கூட 24 30 கூட்டினா 56 வருது. ஓகேங்களா? அப்ப தொடர்ச்சியான 2 8இன் மடங்குனா 24 32. இது ரெண்டுமே கூட்டினா 56 வரும். இந்த 2 மடங்குல எது எனக்கு பெரிய நம்பர்? 32. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் ஏ. அப்ப மடங்குனா வாய்ப்பாடு. அப்ப 8வது வாய்ப்பாடு எழுதுறேன். கண்டினியூஸா 2 நம்பர் கூட்டினா 56 வரும். எந்த 2 நம்பர் கூட்டினா வரும்? 24 32 கூட்டினா வரும். அப்ப பெரிய நம்பர் 32. அடுத்து 2 இணைக்கோடுகள் வெட்டும் ஒரு குறுக்கு வெட்டின் ஒரே பக்கத்தில் உள்ள 2 வெளிப்புற கோணங்கள் விகிதம் 7:5 எனில் இந்த 2 வெளிப்புற கோணங்களில் சிறியதை விட பெரியது எவ்வளவு அதிகமாக இருக்கும்? ஓகே, பாருங்க, 2 இணைக்கோடுகள் இருக்கு, அது ஒரு குறுக்கு வெட்டி இருக்கு, அதுல ஒரே பக்கத்துல வெளி கோணங்கள். ஓகேங்களா? ஒன்னு எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு, இன்னொன்னு எவ்வளவு? 5. அப்ப 7x, இது 5x. ஓகேவா? அப்ப இதோட மொத்த கோணம் வந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரி. ஓகேங்களா? அப்ப இது மொத்த கோணம் எவ்வளவு? 12x தான் எவ்வளவு? 180 டிகிரி. அப்ப ஒரு எக்ஸ் எவ்வளவு வரும்? ஒரு 12 12, மீதி 6 60ல 5. அப்ப ஒரு எக்ஸ் எவ்வளவு வரும்? 15. அப்ப 7x எவ்வளவு வரும்? 5x எவ்வளவு வரும்? 7x எவ்வளவு வரும்? 105 டிகிரி. 7x எவ்வளவு? 105. 5x எவ்வளவு வரும்? 75. ஓகேங்களா? இப்ப ரெண்டு வந்து என்ன பார்க்க போறோம்? டிஃபரன்ஸ் போனீங்கன்னா பெரியது எவ்வளவு அதிகம் தான் கேட்டாங்க. இப்ப பெரியது எவ்வளவு அதிகமா இருக்கு? 30 டிகிரி அதிகமா இருக்கு. அப்ப ஆன்சர் அது 30 டிகிரி. அடுத்து
பின்வரும் சமன்பாட்டை விருப்பங்கள் எது கேள்விக்குரிய இடத்தில் வரும்? நெருங்கிய தோராயமான மதிப்பு. அப்ப தோராய மதிப்புனா முழு நம்பரை மாத்துங்க. அப்ப 20.01%. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? 20% ஆஃப் இங்க 320.002 தான். இதை வச்சுக்கலாம் 320 பிளஸ் 121.99. அப்போ 9 என்ன பண்ணும்? அடுத்த நம்பரை மாத்துமா? 122. ஓகேங்களா? இப்ப 20 20/100 இன்ட்டு 320 பிளஸ் 122. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ. அப்ப 232 64 பிளஸ் 122. அப்ப ரெண்டுமே கூட்டின வரும் 186. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட், ஆப்ஷன் சி. ஓகேங்களா? தோராயமான மதிப்பு சொன்னாலும் முழு நம்பரை மாத்திட்டு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், ரூபாய் 5000 தொகை 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு பகுதியானது வங்கி ஏயில் ஆண்டுக்கு 5% தனி வட்டியிலும், மற்ற பகுதியானது வங்கி பியில் ஆண்டுக்கு 10% தனி வட்டியிலும் வைப்பு செய்யப்பட்டுள்ளது. பெறப்பட்ட மொத்த ஆண்டு வட்டி 325. எனில் வங்கி ஏயில் வைப்பு செய்யப்பட்ட பணம் எவ்வளவு? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5000 ரூபாய் இருக்கு. அது என்ன பண்றாங்க? 2 பேங்க்ல வந்து பிரிச்சு போறாங்க. ஏ பேங்க், இன்னொன்னு பி பேங்க். இந்த ஏ பேங்க்ல எவ்வளவு தராங்க? 5% வட்டி தராங்க. பி பேங்க் எவ்வளவு தராங்க? 10% தராங்க. இந்த ரெண்டு உடைய கூடுதல் எவ்வளவு வட்டி வருதுன்னா 325 வருது. ஆனா ஏ பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் வச்சு, பி பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் வச்சுன்னு சொல்லல. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண, ஆப்ஷன்ல இருந்து நான் போக போறேன். இப்ப 4000 வச்சுக்கோங்க. இப்ப ஏக்கு 4000 வச்சு அப்படின்னா பில எவ்வளவு போட்டிருப்பேன்? 1000 ரூபாய் தான் போட்டிருப்பேன். அப்ப இந்த 4000 ரூபாயில 5% எவ்வளவு வரும்? 200 ரூபாய். 5% எனக்கு எவ்வளவு வரும்? 200 ரூபாய். இங்க 10% எவ்வளவு வரும்? 100 ரூபாய். அப்ப 200 100 கூட்டினா வரும் 300 தானே வருது. எனக்கு 325ல வரணும். அப்ப 300 வந்தா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அப்ப 4 கொஞ்சம் குறைவான அமௌண்ட் எடுங்க. எதை எடுக்கலாம்? நீங்க 5000 எடுக்கக்கூடாது. ஏன்னா 5000 இங்க மட்டும் எடுத்தீங்கன்னா இங்க 5% எவ்வளவு வரும்? 250 வரும். அப்ப எனக்கு இது வரவே வராது. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம்? 3500 எடுத்து செக் பண்ணி 3500 எடுத்தோம்னா அப்ப ஏக்கு 3500. ஏன்னா எனக்கு இது வரல, விட்டுருங்க. அப்ப பிக்கு எவ்வளவு வரும்? 1500. அப்ப 1500 10% எவ்வளோ? 150. 1500 10% 150. 3500 5% வரும். 10% 350. 5% வரும் 175. அப்ப இங்க 5% 175, இங்க 10% 150. ரெண்டையும் கூட்டினாலும் வரும் 325 வருது. அப்ப கான்செப்ட் என்னது? அப்ப ஏ வங்கியில 3500 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கான், பி வங்கியில 1500 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கான். அப்ப எது எனக்கு ஆன்சர்? 3500 தான் எனக்கு சரியானது. இந்த ஆப்ஷன் மூலமா என்ன பண்ணலாம்? நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட எண் வரிசையில் கேள்விக்குரிய மாற்றத்தக்க எண் பின் வருவையில் எவை? அப்ப 590, 605, 588, 607, 586 கொஸ்டின் மார்க். ஏன்னா அது நம்பர் கூடுது குறையுது, கூடுது குறையுது. அப்படி இருந்தா பண்ணணும், ஒரு நம்பர் நம்ம செக் பண்ணுமா? அப்ப இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க. அதே மாதிரி 605, 607 அப்படிங்க என்ன வரும்? அப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுச்சு? 2 கூடுச்சு. அப்ப திருமணிக்கு எவ்வளவு தான் கூடும்? 2 தான் கூடும். அப்ப எவ்வளவு வரும்? 609. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஏன்னா இந்த சீரியஸ் வந்து பார்த்தா 2 2 குறையுது, இது வந்து பார்த்தா 2 2 கூடுது. அடுத்து 53 கிலோ எடையுள்ள ஒரு நபருக்கு பதிலாக புதிய நபர் வரும்போது 4 நபர்களின் சராசரி எடையானது 3 கிலோ அதிகரிக்கிறது. புதிய நபரின் எடை எவ்வளவு? ஒண்ணுமே இல்லை. இது 50 கிலோ எடைக்கு பதில் என்ன பண்றாங்க? இன்னொரு ஆளை சேர்க்கிறாங்களா? அப்ப இந்த 53 கிலோ ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 4 பேரோட சராசரி எவ்வளவு வருது? 3 கிலோ அதிகரிக்க சொல்றாங்களா? அப்ப இந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. பெருக்கிட்டு இந்த 53 கிலோவோட கூட்டுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்ப என்ன பண்ணோம்? இந்த 53 கிலோ அது உள்ளதால அப்படியே வச்சுக்கோங்க. 4 நபர்களின் எடை வந்து என்ன ஆகுது? 3 அதிகரிக்குதுல. அப்ப 4 நபர் சராசரி 3 அதிகரிக்குன்னா 4 3 பெருக்கணும். பெருக்கணும் வரும் 12. இப்ப எவ்வளவு வரும்? 53 பிளஸ் 12. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 65. ஓகேங்களா? ஆன்சர் 65. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் அறிக்கையை பாருங்க. பிபிஎல் அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்பில வழங்குவது எக்ஸ் நாட்டில் சமையல் எரிவாயின் அனைவருக்கும் பொதுவான கவரேஜை உறுதி செய்யும். ஏன்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு எல்பிஜி இணைப்புல இலவசமா கொடுத்துட்டாங்க அப்படின்னா, எல்பிஜி இணைப்புல கொடுத்துட்டா அப்படின்னா அனைவருக்குமே பொதுவானதை இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கான முடிவுகள் பாருங்க. பாரம்பரிய சமையல் எரிபொருட்களை விறகு, கறி போன்றவற்றை பயன்படுத்தி எக்ஸ் நாட்டில் கிராமம் ஒரு பொதுவான நடைமுறை. இது கண்டிப்பா கிடையாது.
எல்பிஜி பயன்படுத்துவதை போல வேற எந்த சமையல் முறையும் பயனுள்ளதாக இல்லை. எனக்கு எதுவும் வராது. அப்ப 1 மற்றும் 2 எனக்கு எதுவுமே பின்பற்றவில்லை. 1 மற்றும் 2 இது ரெண்டுமே எனக்கு என்ன பண்ணல, பின்பற்றவில்லை. நெக்ஸ்ட், சம நீளம் கொண்ட 2 ரயில்கள் ஒரே திசையில் 46 km/h மற்றும் 36 km/h வேகத்தில் இணையான தண்டவாளத்தில் செல்கின்றன. வேகமான ரயில் மெதுவான ரயிலை 36 வினாடிகளில் கடந்து செல்கிறது. இந்த 2 ரயிலும் ஒப்பீடு வேகம் என்ன? ஒப்பீடு வேகம் தான் கேட்கிறாங்க. அப்ப இங்க 46 km/h, இங்க 36 km/h. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. ஏன்னா ஒரே திசை அப்படின்னா கழிச்சு தானே போடுவோம். அப்ப என்ன பண்ணுவோம், கழிச்சல் வரும் 10 km/h. ஓகே, அப்ப ஒப்பீடு எனக்கு எவ்வளோ, 10 km/h தான். எனக்கு மீட்டர் பர் செகண்ட் தானே கேட்டாங்க. அப்ப 10 × 5/18. இப்ப அடிக்கலாம். 2 10, 9 2 18. அப்ப 25/9 மீட்டர் பர் செகண்ட். அப்ப ஆன்சர் அது 25/9 மீட்டர் பர் செகண்ட். அடுத்து, ஒரு தையல்காரரிடம் 22 மீட்டர் துணி உள்ளது. அவர் ஒவ்வொரு மீட்டர் துணியையும் 5 துண்டுகளாக வெட்ட வேண்டும். அவர் வைத்திருக்கும் 22 மீட்டர் துணியில் எத்தனை துண்டுகள் வைக்கலாம்? அப்ப 1 மீட்டர் அப்படின்னா 5 துண்டா போடுவார். 1 மீட்டர்னா 5 துண்டு. அப்ப அவர்கிட்ட எத்தனை மீட்டர் இருக்கு? 22 மீட்டர் இருக்கு. அப்ப 22 × 5. அப்ப ஆன்சர் வரும் 110 துண்டுகளாக போட்டிருப்பாரு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட், 110 துண்டுகள். அடுத்து, இந்த கொஸ்டின் பாருங்க, எந்தது எனக்கு இந்த இடத்தை ஃபில் பண்ணு கேட்கறேன். பாருங்க, ஜே 2 இடத்துல வருது பாருங்க. கண்டினியூஸா ஜே 2 தான் வருது. கே எத்தனை வருது? 3 வருது. கே எத்தனை வருது? 3 வருது. எல் எங்க எத்தனை தான் வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. அப்ப ஜே 2, எல் 1, கே 3. எனக்கு இதுதான் பேட்டர்ன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, 2 ஜேவா, 1 எல், அப்ப 3 கே வரணும். அடுத்து 2 ஜே 1 எல் 3 கே வரணும். 2 ஜே 1 எல் 3 கே, 2 ஜே 1 எல் 3 கே. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன வந்திருக்கு? கே எல் ஜே. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, கே எல் ஜே தான் எனக்கு சரியானது. அடுத்து 24வது கொஸ்டின். மொத்தம் 6 நண்பர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு உயரம் கொண்டவர்கள். பி பாத்தீங்கன்னா, பி என்பவர் டியை விட உயரம். பி என்னது? டியை விட. பி டியை விட உயரம். ஆனால் ஏயை விட குள்ளம். ஆனால் ஏயை விட குள்ளம். முடிச்சுக்கலாம். அப்ப பி டியை விட உயரம், ஆனா ஏயை விட குள்ளம். அடுத்து, டி மிகவும் குள்ளமானவர் அல்ல. டி மிகவும் குள்ளமானவர் அல்லன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து, ஒரே ஒரு நபர் மட்டுமே சியை விட குள்ளமானவர். ஓகேவா? அப்ப சியை விட குள்ளமானவர் யார்? சியை விட குள்ளமான ஒரே ஒரு ஆள் தான். சி அப்ப ஒரு ஆளை விட தான் கொஞ்சம் ஹைட்டா இருப்பாரு. ஓகேவா? அப்ப சியை விட குள்ளமான ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. அடுத்து, 2 பேர் மட்டுமே ஈயை விட குள்ளமானவர்கள். ஓகேவா? 2 பேர் மட்டுமே என்னது? ஈயை விட குள்ளமானவர்கள். 2 பேர் மட்டுமே ஈயை விட குள்ளமானவர்கள். நண்பர்கள் அனைவரும் மிகவும் குள்ளமானவர் யார்? ஓகேங்களா? இப்ப டி நம்ம லாஸ்டா வச்சுக்க முடியாது. ஓகேனா, மிகவும் குள்ளமானவர் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? இது அப்படியே வாங்க. அப்ப இ இங்க வரும். இப்ப சி இங்க வந்துடும். அப்ப இங்க யார் வரான்னு பாருங்க. ஓகேவா? அப்ப யார் இங்க வருவா? யார் வராம இருக்கா? எஃப். அப்ப மிகவும் குள்ளமானவர் யாரு? எஃப் தான் எனக்கு வருவாரு. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து, லாஸ்ட் கொஸ்டின். மொத்தம் 6 நமக்கு என்ன பண்றாங்க? வட்டமேஜை சுற்றி உட்காந்துருக்காங்க. மொத்தம் பேரு 6 பேர். 1 2 3 4 5 6. இருவருக்கும் இடையே சமமான இடைவெளி அமர்ந்துள்ள லாராவின் உடனடி இடது பக்கம் சாரா. ஓகே, லாரா இடது பக்கம்னா கிடையாது திசை. லாராவுக்கு இடது பக்கம் யாரு? சாரா. அடுத்து, டைலரின் வலது பக்கம் 2வதாக ரான் அமர்ந்துள்ளார். இப்ப இதை நான் போடல. ஆதாமின் இடது பக்கம் 3வது சாரா. அப்ப ஆதாமுக்கு இடது பக்கம் 3வது யாரு? சாரா. சாரா இங்க இருக்காரா? அப்ப 3வது சொல்றாங்க. அப்ப ஆதாமை இங்க போடலாம். அப்ப போட்டா 1 2 3. அப்ப ஆதாமின் 3வது இடது பக்கம் யாரு இருக்கா? சாரா இருக்காங்க. அடுத்து, டைலரின் உடனடி இடதுபுறத்தில் லாரா. ஓகே, அப்ப இதுதான் லாரா. அப்ப டைலர் இங்க போடலாம். அப்ப டைலரின் உடனடி இடதுபுறம் யாரு? லாரா. ஓகே, இப்ப டைலர் போட்டோமா? இப்ப டைலரின் வலதுபுறம் 2வது யாரு? ராணு. ஓகேவா? வலதுபுறம் இந்த பக்கம் 1 2. அப்ப இங்க யாரு? ராணு. அடுத்து, ராணின் உடனடி வலதுபுறம் யாரு? டெஸ்லா. ஓகேங்களா? அவ்வளவுதான் போட்டாச்சு. இப்ப சாராவின் உடனடி இடதுபுறம் யாரு? இப்ப சாராவின் உடனடி இடதுபுறம் யாரு? டெஸ்லா. ஓகேங்களா? ஆன்சர் வரும் டெஸ்லா. ஓகேங்களா? இது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின். உங்களுக்கு மேக்ஸிமம் வட்டமேஜைன்னு கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா எலிமெண்ட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ இடதுபுறம் அப்படின்னா கடையார் திசையில மூவ் பண்ணும். வலதுபுறம் அப்படின்னா எதிர்கடையார் திசையில மூவ் பண்ணும். இதை மட்டும் மைண்ட்ல கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
ஸோ இந்த மேக்ஸ் ரீசனிங் சீரிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ரயில்வேக்கான வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். வீடியோ முழுமையாக பாருங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சந்திக்கலாம். உங்களுக்கு விடைபெறுவது தமிழ் ஐஎஸ் அகாடமி கார்த்திக்.